வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் டு ஆல். இப்போ முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஏஇ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு 71 வந்திருக்கும். முனிசிபாலிட்டி பார்த்தீங்கன்னா 80. ஸோ இது வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வருவாங்க. ஸோ அப்போ அரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு எலக்ட்ரிக்கல் ஏஇயில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ப்ளஸ் வரும், சரிங்களா? அதே மாதிரி இது வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்டு. அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிராப்ட்மன், முனிசிபாலிட்டி ஓவர்சீர், ஒர்க் இன்ஸ்பெக்டர். ஸோ இது ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டு, சரிங்களா? இது அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 பக்கமாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி டான்ஜெட்கோல ஜூலைலையும் பார்த்தீங்கன்னா டிஏ வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டு தான். ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காமன் ஃபார் ஆல், சரிங்களா? ஏஇக்கு ப்ளஸ் வந்துட்டு இந்த டிஏ இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ் வந்துட்டு காமனாக இருக்கும். காமனாக ஓரளவுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அப்போ ஏஇ வந்துட்டு ஒரு 100 ப்ளஸ். டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு டான்ஜெட்கோடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு 200 ஜூலையில் எக்ஸாம் வருது. ப்ளஸ் இதெல்லாம் வந்துட்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஈஸி எலிஜிபிளானா ட்ரிபிள்இயோடைய சிலபஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். ஈஸி எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா February 22 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த டைம் டியூரேஷனில் இந்த போர்ஷன் நம்ம முடிச்சிடலாம். அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்டு டிஏவுக்கும் நாங்கள் முடிச்சிருவோம். டிகிரி ஸ்டாண்டர்ட் டிஎன்பிசிஐ அந்த சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் கிளாஸ், ஜிஎஸ் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸு, சரிங்களா? இது மூணும் கம்ப்ளீட் ஆகிடும். டிஏ படிக்கிறீங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு படித்தா போதும். ஏஐக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் படிக்கணும். இல்லை ரெண்டுக்குமே நான் அப்ளை பண்ணுறேன், சரிங்களா? டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் அப்ளை பண்ணுறேன், டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் படிக்கணும், சரிங்களா? சிலபஸ் பார்த்தீங்கன்னா 20 யூனிட்ஸ் இருக்கும் டெக்னிக்கில். 20 யூனிட்ஸில் 5 யூனிட்ஸ் காமனாக வரும். ஸோ நம்ம எக்ஸலன்ஸ் அகாடமி, நம்ம அகாடமி ஒரு கன்சாலேட் சிலபஸ் வச்சுருக்கும், சரிங்களா? அதாவது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலு அசிஸ்டன்ட்டு ப்ளஸ் ஏஇ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 15 யூனிட்ஸ் ஒரு கன்சாலிட் சிலபஸ். அதை படிச்சீங்கன்னா நீங்கள் டிஏவுக்கும் அந்த 10 யூனிட்ஸ் கவர் ஆகிடும், டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் அந்த 10 யூனிட்ஸ் கவர் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். ப்ராப்பராக வந்துட்டு டெய்லி மினிமம் 3 டெக்னிக்கல் கிளாஸஸ் இருக்கும். ஒரு கிளாஸுக்கு 1.5 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு ஜிஎஸ் இருக்கும், சரிங்களா? 3 டெக்னிக்கல் செக்ஷன், ஒரு ஜிஎஸ். மேக்ஸிமம் 4 கூட இருக்கும். அதாவது ஒரு ஃபுல் டே எங்கேஜாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். படிச்சீங்க அப்படின்னா நம்ம நோட்ஸ் மோர் தென் எனஃப், சரிங்களா? எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் ஒரு 1 or 2 ஹவர் இல்லாமல் நம்ம ஃபுல் டே அந்த ட்ராவல் ஆனீங்க லைவ் கிளாஸில் அப்படின்னா நம்ம நோட்ஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு பேரலாக நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் ஜிஎஸ்ஸுக்கும் சரி டெக்னிக்கலுக்கும் சரி கொடுக்குற டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 போஸ்ட் பக்கமாக எலக்ட்ரிக்கலுக்கு வருது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதையும் சேர்த்துக்குங்க. சரி, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா 900 சம்திங் வரும். நீங்கள் அதில் ஒரு 150 இது மாதிரினா ஒரு 700 போஸ்ட் ஆகுது நம்மளுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு வரும், சரிங்களா? ஈஸியாக அதில் எலிஜிபிள் தான். அதனால் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு மாடரேட்டாக படித்தா கூட இதில் நீங்கள் உள்ள போயிடலாம், சரிங்களா? ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டு எஃபோர்ட் போட்டு நம்ம கூட ட்ராவல் ஆனீங்க அப்படின்னா அந்த 10 யூனிட்ஸில் எந்த ஒரு சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டும் மிஸ் ஆகாது. ஸோ சிலபஸ் 100% எஃபெக்டிவாக கவர் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? எஃபெக்டிவாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி, அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் சரி, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் சரி, ஸோ நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கு. நம்மகிட்ட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா டிஏக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா 5.7, டிகிரி ஸ்டாண்டர்டு ப்ளஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்டு அவங்களுக்கு 6.7, சரிங்களா? ஒரு 20% அது மாதிரி சம்திங் தான் கொடுத்துருப்போம் ஃபீஸ். நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2700 கொடுத்துருப்போம். டிகிரி டிப்ளமோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 26,700. அதாவது ரெண்டுக்குமே டிஏவுக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம், டிஎன்பிசிஐ அந்த சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் முனிசிபாலிட்டியோட ஏஇ வேக்கன்ட் இருக்குதுங்களா, இதே சில இது வந்துட்டு நீங்கள் டிஎன்பிசி ஃபர்தராக வருதுல அப்கமிங்கில் டிஎன்பிசி அதுக்கும் இதே சேம் சிலபஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டு டிஎன்பிசி ஏஇ சிலபஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், சரிங்களா? இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபீஸ் வந்துட்டு 26,700. இதுலேயே டெக்னிக்கல் கிளாஸ் வந்துடும், ஜிஎஸ் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ். ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா டாபிக் வைஸ் இருக்கும். ப்ளஸ் ஒரு யூனிட் முடிஞ்சது சர்க்யூட் தியரி இருக்குன்னா சர்க்யூட் தியரி முடிஞ்சுன்னா ஒரு 4 யூனிட் டெஸ்ட் அதில் வரும், சரிங்களா? ஃபைனலாக மாடல் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கும், சரிங்களா? ரைட். என்னுடைய ஷெட்யூல் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அதையும் காமிச்சிடுறோம். ரைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டோட இது கொடுத்துருக்கு, சரிங்களா? சர்க்யூட் தியரி போகும், அதே பேரலாக மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போகும்.
டேட் கொடுத்துருக்கோம். மினிமம் 3 மினிமம் தான் இதில் போட்டிருக்கு. 3 டெக்னிக்கல் செக்ஷன், ஒரு ஜிஎஸ். ஸோ பிளான் பண்ணிக்கிறது ஒரு 40 50 கூட போகலாம். இது வந்து டெக்னிக்கலுடைய செக்ஷன் மட்டும்தான். ஜிஎஸ் நாங்கள் போடல. ஸோ ஜிஎஸ் வந்துட்டு இந்த டைம் டியூரேஷன்ல இந்த யூனிட் போகும். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு நம்ம நோட்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சமச்சீர் போல இருக்க எல்லா கண்டென்ட் பிளஸ் கன்சல்டன்ட் சிலபஸ் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா கேரண்டியா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 75 பிளஸ் நீங்க போடலாம். சரிங்களா? அதுக்கு நாங்க இது கொடுக்குறோம். ஒரு 75 கண்டிப்பா போடலாம். ஸோ ஜிஎஸ் வந்துட்டு நல்லா சூப்பரா ஸ்டோரி மாதிரி தான் சொல்லுவோம். சரிங்களா? அந்த கண்டென்ட் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா போதும். ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? இந்த பேட்டர்னு, இந்த டைம் டியூரேஷன், 3 டெக்னிக்கல் 1 ஜிஎஸ் இந்த செக்ஷனு, இது எல்லாமே அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கு. சரிங்களா? என்ன பண்ண வரும். அதே மாதிரி 2 சப்ஜெக்ட் போகும் ஒரு நாளைக்கு. சரிங்களா? மினிமம் 3 டெக்னிக்கல், மேக்ஸிமம் 4 டெக்னிக்கல். சரிங்களா? 3 இல்லைன்னா 4 வரும் ஒரு ஜிஎஸ். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஒரு 3 மந்த்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஜூன் 29, 30 வந்துட்டு எக்ஸாமு. ஒரு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 30 டேஸ் டைம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றது கரெக்டா இருக்கும். ஜூலைல உங்களுக்கு டான்ஜெட் கோடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், நான் கவர்மெண்ட் செக்டாருக்கு நான் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிங்க, ஜாயின் பண்ணி. கிராஷ் கோர்ஸ் மாதிரி இல்ல இது உங்களுக்கு. அதனால தான் செக்ஷன் அதிகப்படுத்திருக்கேன். எப்பயுமே டெய்லியும் 2 செக்ஷன் போடுவோம். இப்போ 4 செக்ஷன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ரைட். இது கிராஷ் கோர்ஸ் இல்ல. கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியரா ஃபுல்லா உங்களுக்கு வந்துடும். எந்த ஒரு டாபிக் மிஸ் ஆகாது. வெளியில கூட நல்லா கேட்டு பாருங்க. நம்ம அகாடமி ட்ரிபிள் ஈஸிக்கு நல்லா போயிட்டு இருக்கோம் எப்பயுமே. யூடியூப்ல டெமோ கிளாஸஸ் இருக்கும் பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜாயின் பண்ணனா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம ரோல ஐடி கொடுக்கறதுக்கு இருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எப்பயுமே ஜாயின் பண்ணாதீங்க. அதான் என்னுடைய கைண்ட் சஜஷன். எங்களுடைய சரிங்களா? நல்லா விசாரிச்சு பாருங்க. ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணீங்கன்னா பிஃபோர் நீங்க விசாரிச்சு பாருங்க. இங்க ஜாயின் பண்ணா நல்லா படிக்கலாமா, கிராக் பண்ணலாமா, இதெல்லாம் படிச்சுட்டு கூட நீங்க கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. தப்பு இல்லை. அதே மாதிரி நல்லா படிக்கணும்னா வீடியோ கோர்ஸும் நம்மகிட்ட இப்போ நான் இன்னைக்கு லைவ் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ ஒர்க்கிங் பீப்புள்ஸ் போகிறோம் சரிங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா லைவ் கிளாஸ்ல நாங்கள் என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே பேரலாக அப்லோட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதை நீங்கள் டெய்லி ரெகுலராக வாட்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ வீடியோ கோர்ஸும் அது மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். வேற ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டியூட் நம்பருக்கு. அதே சமயத்துல நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிற மாதிரி இருந்தா ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதான் என்னுடைய கைண்ட் சஜஷன். சரிங்களா? நல்ல டிஎன்பிசி ஏஇ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இப்போ நடந்தது வந்துட்டு ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. நம்ம ஒரு அனலைஸ் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டியூட்லையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, வெளியிலயும் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ரிசல்ட் அது வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த பல்க் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி மறுபடியும் வருமானு சொல்ல முடியல. சரிங்களா? ஏன்னா இது நல்ல ஒரு வேக்கண்ட் தான். சரிங்களா? ஏஇக்கும் சரி, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் சரி, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும். அதனால நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா ஜாயின் பண்ணி நல்லா படிங்க. ஏன்னா காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டி எவ்வளவோ நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா நீங்க நல்லா படிங்க. நாங்க ஃபுல் ஃபிளெஜ்டா எஃபோர்ட் போட்டு தரதுக்கு ரெடி. ஸோ நீங்க வந்துட்டு படிக்கிறது மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட். டெஸ்ட் சீரிஸும் ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் பிரகாரம் டெய்லியும் ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிய ஜிஎஸ் தனியா டெஸ்ட் சீரிஸ் போகும், டெக்னிக்கல் தனியா டெஸ்ட் சீரிஸ் போகும். நாங்க என்ன பேட்டர்ன் கொடுக்குறோமோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற எதையும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. கண்டிப்பா கிராக் பண்ணலாம். ஏன்னா போஸ்டிங் அதிகம். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது அந்த சான்ஸை விடாதீங்க. சரிப்பா. கீழே அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அந்த பிடிஎஃப் கொடுக்குறோம். ப்ளஸ் வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் கொடுக்குறோம். டெலகிராம் டெய்லி 1:15க்கு லைவ் குவிஸ் போகும். அண்ட் தென் ஜிஎஸ் 9:45 PM சரிங்களா, டெய்லியும் லைவ் குவிஸ் போகும். சரிங்களா? அதையும் அட்டன் பண்ணுங்க. ஃபர்தர் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் லிங்க்ல நாங்கள் சென்ட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஓகேப்பா. ஸோ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூப்பா.